அபூர்வ ராகங்கள் முதல் வேட்டையன் வரை 50 ஆண்டுகளாக சினிமாவில் அசத்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தந்தி பேப்பரில் ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்டிக்கிள் தான் இது. அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஜினி, இந்த ஒற்றை வார்த்தை போதும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் குளிர்ந்து போய்விடுவார்கள். இந்த அளவு ஈர்ப்பு சக்தி கொண்ட இன்னொரு நடிகர் இருக்கிறாரா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வயது 74 ஆனாலும் அவர் டூயட் பாடினாலும் சரி, ஆடினாலும் சரி, 100 பேரை அடித்தாலும் சரி, மனம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறது. அதற்கான காரணம் அந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் அந்த காந்த சக்தி தான். கர்நாடகாவில் சிவாஜி ராவாக கண்டக்டர் பணியில் இருந்தவருக்கு ரஜினிகாந்த் என்ற பெயரை கொடுத்து அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக நடிப்புக்கான இரும்பு கேட்டை திறந்துவிட்டவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெளியான அபூர்வ ராகங்கள் படம் ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. தலைவர் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைத்தது. அதன் பிறகு நின்றால் ஒரு ஸ்டைல், நடந்தால் ஒரு ஸ்டைல் என ஸ்டைல் மன்னனாக தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்து வருகிறார். தியேட்டர்களில் தங்களின் விருப்பத்துக்குரிய நடிகர்களின் படங்களை பார்த்து கொண்டிருக்கையில் இடையே தலைவர் ரஜினிகாந்த் படத்தின் ட்ரெய்லர் வந்தாலே போதும் எந்த பேதமும் இன்றி ரசிகர்களின் விசில் பறக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினியா அல்லது கமலா என்று ரசிகர்கள் மோதிக்கொண்டிருந்தாலும் என் கலை உலக அண்ணா என்று கமல்ஹாசனை வாய் நிறைய கூப்பிடும் தலைவர் ரஜினிகாந்த் அவர் மீது வைத்துள்ள மரியாதையை சினிமா உலகம் அறியும். சக நடிகர்களை மதிக்கும் பண்பிலும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனக்கு வந்த எதிர்ப்புகள் சுனாமி போல, எதிர்ப்பு வெறுப்புகளினால் எனக்குள் வந்தது நெருப்பு, அந்த நெருப்பிலிருந்து முளைத்த செடி இந்த ரஜினிகாந்த் என்று ஜெயிலர் பட நிகழ்ச்சியில் அவர் பேசியது இன்றளவும் அவரது சினிமா பயணத்தில் இருக்கும் போராட்டத்தை வெளிக்காட்டுகிறது. 1975இல் தொடங்கிய அவரது சினிமா பயணம் இப்பொழுது பொன்விழா ஆண்டில் இருக்கிறது. விரைவில் அவர் நடிப்பில் கூலி படம் வெளியாக இருக்கிறது. இது அவரது 172வது படமாகும். 50 ஆண்டுகள் கழித்து அதே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. இதையொட்டி ஒட்டுமொத்த திரையுலகினரும் தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அபூர்வ ராகங்கள் படத்தில் தொடங்கிய தலைவர் ரஜினிகாந்தின் பயணம் தற்பொழுது வேட்டையன் படம் வரை நிற்காமல் ஜெட் வேகத்தில் செல்கிறது. இடையில் எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள், புகழின் உச்சிக்கு சென்றார்கள், திடீரென காணாமல் போய்விட்டார்கள். பலரது பயணம் போராட்டத்தில் இருக்கிறது. இயக்குநர்கள் நடிகர்களாகி வருகிறார்கள், நடிகர்கள் இசையமைக்க செல்கிறார்கள். புதிய தொழில்நுட்பங்கள் சினிமாவை ஆட்டி படைத்து வருகின்றன. தமிழ் சினிமா என்ற வானத்தில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாத துருவ நட்சத்திரமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த செய்தியில் வெளியிட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கிள் தான். நன்றி தந்தி பேப்பருக்கு. முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க.